ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே இரட்சிப்பை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆனால் ஒரு அதிசயம் உங்களுக்குள் நடந்தது. அதை உணர்ந்தீர்களா? அதை அறிந்தீர்களா? அவைகளை அறிந்து கொண்ட பொழுதே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை மாற்றும். இந்த நாளிலே 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் மிக அருமையாய் சொல்லுகிறது. கிறிஸ்து உங்களுக்குள் உங்கள் ஆவியிலே என்ன செய்தார், என்ன செய்து இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தார். அதிசயமான ஒரு வார்த்தை. நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அது சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பாருங்கள், புது சிருஷ்டி என்றால் நியூலி கிரியேட்டட். உங்கள் ஸ்பிரிட், இயேசுவை அறியாதவர்களுடைய ஆவி இருளாயிருக்கிறது, அறியாமையில் கிடக்கிறது. தேவன் தெரியாமல் மழுங்கி அங்கே ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கிறது. ஆவி தலை மட்டும்தான் செயல்படுகிறது. ஆனால் உங்களுக்கோ உங்கள் ஆவியின் மூலமாக ஆத்துமா செயல்படும் பொழுது அதிசயம் நடக்கிறது. புது சிருஷ்டியாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியிலே அற்புதம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நிச்சயமாக உங்களை புதுப்பித்திருக்கிறது. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய மனிதனாய் நீங்கள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே உங்களுடைய பாவ சுபாவம், அந்த வேதனையான சுபாவம், அவைகள் அகற்றப்பட்டு உங்கள் ஆவியிலே புது உணர்வு வருகிறது, புத்துணர்வு வருகிறது. அந்த புதிய உணர்விலே, ஆவியிலே உங்கள் சிந்தை புதிதாகி அதிசயம் நடந்திருக்கிறது. உங்கள் ஆவியிலே நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். God bless you.